ஹலோ மக்களே, வெல்கம் டு அனதர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நான் முன்னாடி தமிழ் கைஸ் மாதிரி ஆட போகிறது இல்லை. இந்த வாட்டி வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடலான்ட்டு ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம். அப்புறம் இந்த சேனல் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுது பார்ப்போம். ஓகேவா? இந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் சும்மா ஒரு சிஎஸ் மட்டும் இப்போ ஆடி பார்க்கலாம். ஆனால் சேனல் வளர்ந்தால் நல்லது தான், காட் கிரேஸ் தான், பார்த்துக்கலாம். இப்போ கேம் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் வீடியோ வரைக்கும் போடுவோம். தமிழ் கேஸ் போட்டு தோற்றுக்கணும். இது என்ன ஆக போகுதுன்னு தெரில. சரி, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ பாருங்கள், ஒரு நடக்கும் பாருங்கள். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவோம். ஃபீஸ் வாய் வளருது. இப்போ அப்படியே இருங்க. அப்படியே இப்போ காதில் உட்காந்து எப்படி சும்மா ஃபந்துக்கு தான் இது பண்ணேன். சரி, நம்ம சைலண்ட்டாக சிஎஸ்ஐ ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம போய் ஆடலாமா? சிஎஸ்ஐ தொடர்ந்து 0-10 தான் இருக்கேன். ஸ்டார்ட் நான் அவ்வளோ ஆடுறதில்ல. சும்மா எப்படியாச்சும் ஃப்ரீ டைமில் தான் ஆடுவேன். ஃப்ரீ டைமில் தான் ஃப்ரீ ஃபயர் ஆடுவேன். அதுக்கு நான் வந்து யூஐடி வேணும்னா கேளுங்க, நான் கமெண்டில் கொடுப்பேன். இல்லை ஞாபகம் பண்ணி கொடுக்க மாட்டேன். எடிட் பண்ணும்போது நான் பாட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு இப்போ ஷார்ட் கன்னா இப்போ நான் சும்மா சீன் போடுறதுக்கு அதை இப்படி ஆக்ஷன் போட்டுறேன். அதனால் ஒத்துக்கிறேன். கடைசியில் என்ன நடக்கும், ட்விஸ்ட்டு, செம்ம ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கணும் அது ஆடுறது. கடைசி செம்மையாக சொடப்பிடுவேன். அதுக்குன்ட்டு ஜெயிச்சிடுவோம் இல்லை தோற்றுருவோம்னு நினைக்காதீங்க. லாஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, லாஸ்ட்டில் போய் பாருங்கள். இப்போதைக்கு நம்ம ஏறுவோம். இங்கே ஒழிஞ்சிக்கணும். இப்படியா வருவானுங்க. அப்படி வராண்டா போடுவோம். வீட் அவ்வளோதான் உட்காந்து. ஓகே, இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலே கற்றுக்கு மேலே போய் அடிப்போம் ஏறலாம். ஓடு நல்லா ஆலயம் பண்ணுவாங்க. இது இங்கே இருக்கான். கோவில் அடி ஏற்கனவே டேமேஜ் தானா? சரி, ஓசிக்கிடு சொல்லுங்கள். பின்னாடி ரிவ்யூ பண்ணுறானுங்களா? உங்கள் பாருங்க, மோசமாக போய் சாப்பிடக்கூடாது. ஆனால் அடிக்கணும். அதில் நாக்கு விடுவாங்க செஞ்சு அவ்வளோ ஒழிச்சு போட்டேன். நாக்கு போட்டு இப்போ இப்படியே வருவான். ரிவ்யூ பண்ணுறது இங்கே தாங்க கொஞ்சம் தைச்சு ஒர்க்காகாது. வெளியே ஆகுது தைச்சு ஒர்க்காகலாம். சொல்லுங்க, நான் லீடிங்கில் இருக்கேன். ஒன்று லீடிங்கில் இருக்கேன். ரவுண்ட் 2 இப்போ வந்து ஏகே எடுப்போமா? ஓகே, ஏகே எடுப்போம். ஏகே தான் நம்ம கொஞ்சம் லாங் ரேஞ்சுக்கும் கரெக்டாக இருக்கும். நான் ஷார்ட் ரேஞ்சு தான் இப்படி ஆட போகிறேன்னு தெரில. பார்ப்போம். ஷார்ட் ரேஞ்சாலும் லாங் ரேஞ்சாக பார்ப்போம். கொஞ்சம் இந்த வீடியோலாம் லென்த்தாக இருக்கும். சிஎஸ்னா இப்படி தான் லென்த்தாக தான் போகும். சரி, டைமிங் வேறு பொறுமையாக போகுது. செவடு வரும். டச்சு மனுஷன் பார்த்தீங்க. பழைய ஃபோனால் பழைய ஃபோன் அதான் இப்படி இருக்குதுங்க. சரி, வேறு ரைட்கா போய்ட்டு ஜன்னல் இருந்து போகலாமா? ஆனால் அப்படியே மேலே ஏறலாம். ஓகே, ரிவ்யூ பண்ணுறாங்க. இப்போ இந்த சைடில் பின்னாடி வச்சுருக்கானுங்களா? இல்லை, எதோ இருக்கான். பார்க்கல போல. ஏன் வீடா? நாக்கு ஊக்கம் போடுறா. வந்து அதான் ஓடி லுட்டு. சரி, ஏன் இப்போ தான் அடிச்சுக்கிட்டு அடிக்கிறான். ஊக்கம் போடுறான். க்ளோவல் போடு. கிட்ட போய் போடலாம். இப்போ பண்ணலாம். முடிய போட்டு ஊக்காங்க முடிய போகுது. க்ளோவல் போட்டால் சரியாக இருக்கும். க்ளோவல் போட்டுட்டு போகிறாரு. அப்பயே போட்டிருக்கணும். லக்கெல்லாம் வந்து இங்கே ஆடி இருந்த க்ளோவல் போட்டேன். வாடா ரிவே பண்ணுறாரு. அவ்வளோதான்டா. யாரும் இல்லைடா. க்ளோவல் ஓடிறான். ஓடு உள்ளே போய் மெடிக் டச் பண்ணலாம். ஏறா மெடிக் டச் பண்ணலாம். க்ளோவல் போட்டு வச்சுருந்தாங்க. இவன் ஓடிறான். இவனுங்க போனான்னா நம்ம போயிடலாம். 2 பேருமே போகிறாங்க. டேமேஜ் கொடுத்துருப்பாங்க. நம்மளும் போய் அடிக்கலாங்க. ஆச்சுன்னா நம்மளால் அடிக்க முடியாது. அப்படியே சிறப்பாக முடிச்சு விட்டானுங்க. வந்ததுக்கு சிறப்பாக முடிச்சு விட்டானுங்க. இவன் வச்சானா மேலே வச்சான். இவன் கீழே இருக்கான். அடிக்கிறான். சே, லாக் பண்ணிட்டானே. நீ என்னடா பண்ணுற? அப்படியாண்டா ட்ரிபிள் 9 வேறு வருது அடிக்கடிக்கு.
அரா அரா டே 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 அப்பா வேறு லெவலில். ஐயோ 26 HP தான்டா. கொஞ்சம் விட்டுருந்தா காலி ஆகிடலாம். சொன்னீங்க இந்த ரவுண்டில் முடிச்சிடலாம். 2க்கு முட்டை. வீடியோ எடுக்க வந்தாலே இப்படி தான் தோற்று போகுமான்னு தெரில எனக்கு. முடிச்சிடலாம். நீங்கள் இந்த ரவுண்டில் MP40 கச்சாலே எனக்கு போதும். MP40 போட்டு அழுத்தி தூக்கிடுவேன். அவ்வளோதான். நம்ம தான் முடிச்சு விட்டுலாம் நம்ம. சரி அப்புறம் நான் இந்த வாட்டி எப்படி நான் வெளில இருந்து தான் போவேன். இந்த வாட்டி உள்ளே போய் ட்ரை பண்ணலாம் பாருங்க. சாவாமல் இருந்தால் சரி. இந்த ரவுண்டாச்சும் ஜெயிச்சிடணும். அப்போ தான் MP40 அழகு. இது ஏறாங்க அப்படியே இறந்து போகிறேன். சூப்பர். இதுதான் MP40 திறமையே. இது வேறு வேலை இருக்கா கோப்ரா, அதனால ஈஸியாக அது இந்த வந்ததுக்கு ஒரு க்ளோவல் கிடச்சிது. ஓடு எங்கே அடிச்சிக்கிறானுங்க. எங்கடா போய் அடி வாங்காம சரி. புரிஞ்சுட்டான் அதெல்லாம் ஒருத்தங்காலி. ஏய் ஓசிக்கலிக்கா இது நம்மளோட ஓசிக்கல். மற்றவங்க ஓசிக்கல் ஆச்சா நம்மள ஓசிக்கல் ஆச்சு. வேறு இன்னொருத்தன் எங்கே இருக்காங்க? ஒருத்தன் தான், ஒரே ஒருத்தன் தான். எங்கே இருக்காங்க? டக்குன்னு ரெடி கண்டுபிடிச்சி நான் தான் வைக்கணும். ஆனால் பாரு முடிச்சிட்டானுங்கடா. போடு எம்மட்டை போடு. லால மத்வடு வெறியவனும் இன்னும் 5 பேருமே நம்மள தான் பார்க்குறானுங்க. அவத்தார் இது 5 வருஷம் பழைய ஐடி. அவத்தார் ஐடி கலெக்ஷன் வீடியோ வேணுமா சொல்லுங்கள். இன்றைக்கே கலெக்ஷன் வீடியோ போடலாம். ஆனால் கண்டென்ட் கிடைக்காது. அதான் நான் யோசிக்கிறேன். இது என்ன பெரிய சேனல் கண்டென்ட்டு. பார்ப்போம். 4 கில்லோட லீடிங்கில் இருக்கேன். பார்ப்போம். இந்த ரவுண்டு நம்ம தெரிஞ்சு அடிச்சா நல்லது. நம்மளுக்கு நல்லது. நான் உனக்கு இன்னும் 2 எத்தா வேணும். நம்ம இன்னும் 3 எத்தா வேணும். அதனால இன்னும் அந்த ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சிட்டா போதும். ஈக்குவலாக முடிச்சிடலாம். பிரச்சனையே இல்லை. உள்ளாட்டா போடு. டே ஏமே உள்ள பார்த்தீங்க. 4 பேருனா எங்கேயோ போகுது. பாருங்க அவனாச்சா அடிச்சு முடிச்சிடமா. நான் அவனால் நல்லா ஊசிக்கிட்டேன். எங்கே ராவது அடித்தானு பால் போட்டு உட்காந்தானு நடி போட்டிங்களா. எங்கேச்சா வீட்டு ஜன்னலேருந்து அடிக்கிறியாப்பா. முடிச்சிடலாம்ப்பா. பசங்க முடிச்சுட்டானுங்க. அவ்வளோதான். அதே 4 கில்லு டேமேஜ் 1659 பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ரவுண்டும் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இல்லைதா. இந்த கண்ணை எடுப்போம்மா நம்ம. எனக்கு இந்த MP40யும் அதுக்கப்புறம் கண்ணை உள்ளே போகும். இந்த மேலே இருக்காங்க. இதுதான் M441 M41. இதுதான் நம்மளுக்கு பக்கமான கன்று. ட்ரிபிள் சிப்னா அதை விட நான் நல்லா இருந்தேன். ஏன்னா 2மே ஈவோ கன் தான். MP40யும் இது ஈவோ. எனக்கு தான் மொத்தம் 5 ஈவோ தான் இருக்குது. பாட்டு தான் ஒத்துக்கிறேன். நான் பாட்டு இப்போ லாங் ரேஞ்சில் அச்சா பரவாயில்ல. இது வராமல் விடா டே செய்ய முடியாதா. இப்போ ஒரு கீழே எப்படியாச்சும் அச்சாகணும். மேலே வரணும். அராடே அதான் நாக்கு. சூப்பர். இன்னொருத்தன் எங்கண்ணா மேலே வேணும். வரணும். ஐயோ ஹெட்டு சரியாகவும் இல்லை. ரிவைவ் பண்ணுறானே. இது என்னடா ஒருத்தன் அடிக்க போனால் இன்னொருத்தன் சைடு கேப்லேருந்து அடிக்கிறீங்க. நல்ல நாக்கு. இது பின்னாடி வரா. அந்த அடி இன்னும் கொஞ்சம் அவனை மட்டும் முடிச்சிட்டோம். வாங்கடாடி முடிச்சிட்டிங்க. சரி விடு. லால மட்டும் ஒன்று அதை 5 பேர் பாரானே. என்ன சிரிப்புன்னு தெரில. என்ன இப்போ 3-2 இருக்கும். அதனால் இந்த ரவுண்ட் ஜெயிச்சிட்டோன்னா அதெல்லாம் நம்ம தான். ஆனால் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது மட்டும் மறக்காதீங்க. சிறப்பான ட்விஸ்ட்டு. என்ன சொல்கிறது ட்விஸ்ட்னா அந்த மாதிரி ட்விஸ்ட்டு. கடைசியில் சொதப்பிட்டேன். செம்மையாக சொதப்பிட்டேன். 2000 டேமேஜ். 6 கிலோ 2000 டேமேஜ். 2 வாட்டியும் செத்தேன். இந்த ஷூ விட்டானுங்க. இதெல்லாம் அதுவே யூஸ் பண்ணுறேங்க. சாரி நானும் அதே யூஸ் பண்ணுறேங்க. மன்னிச்சிருங்க. பாம்பு போடலாமா இல்லையா? நான் பெருமையாக போய்ட்டு மேலே இருந்து அடிக்கணும். ஆமாம். ஓடு வரா டேய் வரா. நீங்கள் முன்னாடி போனால் பரவாயில்ல. எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். டீம் வச்சு பின்னாடியே வரானுங்க. என்னத்த பண்ணுறது.
இப்படி அங்கே அடிக்கிறானுங்கடா, அங்கே அடிக்கிறானுங்க. நம்ம இப்படி வந்தால் போதும், சைடுக்கு அப்புறம் அப்படி போயிட்டானுங்க. நம்ம தான் பார்த்தீங்களா, ஏன்னா வெளியில் பார்த்தீங்களா, ஏமே உயாது. ஏன்னா நான் பாட்டு மேலே அடிக்கிறான்டா டூடி இங்கோட்ட. அடிக்கலாமா அவனை தவிர அடிக்கலாமா? அப்புறம் போட்டு மேலே போயிடுவான். அவ்வளோ அழுத்து இந்த டைம் அழுத்துறா. அதான் முடிச்சிட்டோம். இன்னொரு டைம் ஓடி வருவோம். அவ்வளோதான். அடி வாங்காம சரி. அச்சுரா எங்கனாவன் ரிவைவ் பண்ணுறானுங்களா? அதோட அச்சுரா. ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், சோழி முடிச்சிச்சு. இப்போ லாஸ்ட்டு ரவுண்ட் 3 கோயிலில் தான். இந்த ரவுண்டு தான் சூப்பராக சொல்லப்போம் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது பாருங்கள், கடைசியிலும் பாருங்கள் என்னன்றாலும் வந்துட்டு இருக்கிற காசுக்கு எல்லாமே வாங்கிக்கலாம். எல்லாம் வாங்கினா தான் இந்த காசு நம்மளுக்கு மிச்சமே. எல்லாம் வாங்கிக்கலாம். கன்னு டிங்கிரிங் பண்ணிடலாம். அப்புறம் MP40 ஜெஃப்னா பண்ணிட்டேன். டபுள் பேரல் பண்ணி விடலாம். சும்மா வேஸ்ட் பண்ணி விடுவோம். ஓசியில் தானே கிடைக்குது. விடுங்க பண்ணலாம். 2 தாங்க எனக்கு இந்த காம்பினேஷனில் எனக்கு எப்பயும் பிடிக்கும். இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா விட்டுருங்க. நல்லா இல்லை அப்படி ஏதாச்சும் வேறு காம்பினேஷன் இல்லை வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள். மாற்றிக்கிறேன். ஹேட் பன் எடுக்கலாமா? வேணா விடுங்க. எடுக்க தேவையில்ல போயிடலாம். எவனாச்சும் வருவானுங்க. எங்கள் அட்டாக் வீடு போல் தெரிஞ்சு வச்சுக்கிறானுங்க. திரும்ப வர்றா. டக்குனு வர்றா அவத்தாரே வர்றா. அது செத்தவனா? பின்னாடி எவன் அடிக்கிறான் இந்த மேலே? குடிக்கிறான். பொறுமை எப்படி ஏறுவான். இது வரான் அடி டேய் சோதிக்காத. ஓடு வண்டியில் வாங்க. ஆனால் பியூரெல்லாம் இல்லை. இது மேலே இருக்கான். மேலே ஒத்தந்தான் இருக்கான். இவங்க செத்தாலும் ஒத்தாள் தான். நாங்கள் எத்தனை பேர்? 4 பேரா? ஏதோ பண்ணால் 4 பேர். ஒத்தாள் 4 பேர் முடிச்சிடுவோம். சொன்னால் நம்ம அப்படின்னா 3 பேர் 3 பேரை முடிச்சிடுவான். பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள். அவ்வளோதான். நாக்கு ஆகிடுவேன்னா அப்படி தான் போயிடுவான். ஒத்தி மட்டும் ஓடி வரானா? ஓடி வந்து என்கிட்ட வருவான். என்கிட்ட டப்பால்னு ஓடி வந்து க்ளோவல் போட்டுருவான். ஏங்குது க்ளோவல் விட்டு இதுவே கொடுங்க. நான் என்ன பண்ணுவேன்? மெடிக்கேட் போட்டுருப்பேன். சரி மெடிக்கேட் போகிறான். டைரெக்டில் கீழே போயிடுவான். இவன் கீழே போனோடனே கீழே அச்சுட்டு போன நம்ம டீம்மேட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிப்போம். அது பாருங்கள். நான் என்ன பண்ணுவேன்? ஏறிட்டு கண்ணா அப்படின்னு அழுத்துவேன். ஆனால் க்ளோவல் போட்டேன். டக்குன்னு எனக்கு தைச்சி வேலை செய்யாதான். ஜாலிதான் நின்றுவேன். தைச்சி வேலை செய்யாது. சரி என்னடா ஆச்சுன்ட்டு பார்க்கறதுக்குள்ளே நான் போகிறதுக்குள்ளே அவங்க நாக்கிடுவாங்க. க்ளோவல் போட்டோன்னே அவ்வளோதான், சொல்லி முடிச்சிச்சு. ஃபோன் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்னது? வீடியோ முடிச்சிச்சு. சாரி, இந்த ஒரு ட்விஸ்ட்டுக்காக தான் நான் சொன்னேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் வந்து ஐடி கலெக்ஷன் போடுறேன். போட்டு நான் அதை என்ஜாய் பண்ணுங்கன்னா ஐடி கலெக்ஷன் வந்து அடுத்த வாட்டி போகிறேன். ஸோ பாய். அடுத்து நான் கலெக்ஷன் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் கலெக்ஷன் நான் போடுவேன். ஒன்று இன்றைக்கி போடுவேன், இல்லைனா நாளைக்கு போடுவேன், இல்லைனா நைட்டு போடுவேன். 2 எப்பயாச்சும் போடுவேன். ஓகே, அதுவே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பாய்.